பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் அதிகமாக பாவிகளோடு தான் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவன் கோபமாகவும் அன்பாகவும் இல்லை, அவர் அன்பாகவே இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொடுங்கள். உங்களோடும் என்னோடும் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலேயே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே. ஆபிரகாமை புறந்தள்ளாத தேவன் உன்னை புறந்தள்ளிடுவாரா? தேவன் தம்முடைய புத்தகத்திலே எழுதி தந்திருக்கிற வாக்குத்தத்தமான நித்திய பேரின்பத்தை நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் அனுபவிக்கும்படியாகவே என்னோடு தேவன் உங்களை இணைத்திருக்கிறார். ஆமென். அங்கே சங்கீதம் 16:11 சொல்லுகிறார் பாருங்கள், நித்திய பேரின்பம், அதுதான் தேவனுடைய விருப்பம். இட்டர்னல் ஜாய், எவர்லாஸ்டிங் ஜாய், ஜாய் எவர்மோர். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நித்திய பேரின்பத்தை நீங்கள் அனுபவிக்கும்படியாக இந்த நாட்களிலே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் அதை சுதந்திரிப்பீர்கள், அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 201வது அவருடைய அனந்த ஞானம், தேவனுடைய ஐக்கியத்தை சந்தேகிக்காதே. Never ever doubt the fellowship the Lord has upon you. உன்னோடு கூட தேவன் வைத்திருக்கிற ஐக்கியத்தை சந்தேகிக்க வைப்பது பிசாசுடைய முக்கியமான ஒரு அஜெண்டா. இந்த நாளில் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர போகிறீங்க, ரைட்? அது உங்களுக்கு எதை கொண்டு வரும்? விசுவாசத்தை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே இதே பிரச்சனை தான். நம்முடைய முதல் பெற்றோர் ஒரு தவறை செய்து விடுகிறார்கள். அவருடைய இருதயத்தில் ஒரு டவுட் வந்துடுது. என்ன டவுட்டு? என்னை தேவனால் நேசிக்க முடியாது. நாங்கள் 2 பேரும், ஆதாம் ஏவாளாகிய நாங்கள் இருவரும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டோம். எனவே தேவனால் எங்களோடு ஐக்கியம் கொள்ள முடியாது என்று சொல்லி இவங்களே என்ன செஞ்சுறாங்க? தங்க மேல ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிடுறாங்க, ரைட்? ஐயா, ஏதேன் தோட்டத்திலே துவங்கின இந்த அறியாமை, இந்த மூட நம்பிக்கை இன்னும் தொடர்கிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்கிறவர்கள். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் அதிகமாக பாவிகளோடு தான் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். இதனால என்ன ஆகும்? உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் நீங்கள் தேவனுடைய ஐக்கியத்தை சந்தேகப்பட மாட்டீர்கள். பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவரும் சரி, அதற்கு முன்பதாகதும் சரி, ஆபிரகாம், யாக்கோபு, தாவீது, பேதுரு, எவ்வளவோ காரியங்களிலே அவர்களாலே தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியவில்லை. எடுத்து வாசிக்கணுமா? உங்களுக்கு தேவையில்லை. பாருங்க, ஆபிரகாம் அநேக காரியங்களே கீழ்ப்படியவில்லை. The very name of Jacob, யாக்கோபுடைய பெயரே என்னது? எத்தன். தேவன் தன்னுடைய ஐக்கியத்தை டிஸ்கனெக்ட் பண்ணவில்லை. தேவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை குறைத்து கொள்ளவில்லை. தேவன் அனுதினமும் அவர்களை வழி நடத்தி கொண்டே இருந்தார். ஐக்கியத்தை உறுதியாக வைத்து கொண்டே இருந்தார். எனவே இந்த நாளிலிருந்து என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இதிலே நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரோடும் கூட தேவன் உறுதியான உறவிலே இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். பாருங்க, அந்த வெளிச்சம் எனக்கு வந்தது. பாருங்க, வியாதி நீங்கிற்று, வியாகுலம் நீங்கிற்று, விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கை, கடன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, அந்த மேலான வாழ்க்கைக்கு வாழும்படியாகவே தேவன் இந்த செய்திகளை கேட்கும்படியான கிருபை உங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்களேன், யாக்கோபு, எத்தன், சரிங்களா, பயங்கரமான துரோகத்தை அண்ணனுக்கு செய்து
தப்பி ஓடுகிற அண்ணன் என்னை கொலை செய்து விடுவான் என்று தப்பி ஓடுகிற வழியிலே வனாந்தரத்தில் ஒரு கல்லை எடுத்து தலையில வைத்து படுத்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்னங்க வந்தது? வாசிக்கட்டுமா அதை? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனத்திலே தேவன் யாக்கோபோடு இருந்த உறவை துண்டிக்காமல், அதுதான் நீங்க இன்னைக்கு பாடம். தேவனுடைய ஐக்கியத்தை நீங்க சந்தேகிக்காதீர்கள். பாருங்கள், அந்த எத்தனாகிய யாக்கோபுக்கு பெரிய ஒரு அக்கிரமத்தை செய்துவிட்டு தப்பி ஓடுகிற வழியிலே அங்கே ஆதியாகமம் 28:13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 28வது அதிகாரம் 14வது வசனம், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே 15வது வசனம், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. எப்பா யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு உள்ள உறவை ஒருபோதும் துண்டிக்க மாட்டார். இதுல நீங்க உறுதியா இருக்கலாம். ஏனென்றால் சரித்திரம் முழுவதும் அதுதான் நடந்திருக்கு. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், இதே போல ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியா படிக்கலாங்க. தாவீது எத்தனையோ காரியத்திலே தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்தால் தேவன் தன்னுடைய ஃபெல்லோஷிப்பை குறைச்சிட்டாரா? பேதுரு பாவிகளிலே பிரதான பாவியாகிய யாரு? பவுலு. தேவன் வைத்திருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் குறைக்க மாட்டாரு. தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிற ஆசீர்வாதத்தையும் குறைக்க மாட்டாரு. தேவன் உங்களை கொண்டு என்ன பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அதையும் குறைத்து கொள்ள மாட்டார் என்பது நல்ல செய்திங்க. அதுதான் சுவிசேஷம். பாருங்கள், தேவனுடைய அறிவு, நான் உன்னை வாசிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். நம்முடைய முக்கால பாவத்தையும் தன் குமாரன் மீது வைப்பதினால, அதாவது நீங்கள் கடந்த காலத்திலே செய்த பாவங்கள், இன்றைக்கு செய்கிற பாவங்கள், எதிர்கால பாவங்களையும் தன்னுடைய குமாரன் மேலே வச்சிட்டா, எப்பா எனக்கு 2 பிரச்சனை தீரணும். அவருடைய விருப்பம், ஹார்ட் பீட், 2 பிரச்சனை தீரணும். என்ன? இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசனுடைய ஆளுகையை நான் முற்றுப்புள்ளி வைக்கணும். 2வது என்ன செய்ய வேண்டும்? பாவத்தின் தண்டனையிலிருந்து முழு மனுக்குலமும் காப்பாற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். நான் திரும்ப சொல்லுவா, ஏனையா இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்ப பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார் என்றால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு எந்த விதத்தில் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று அவனுடைய ஆளுகையை அழித்து போகட்டும்படியாகவும், அதே போல பூமியில் அத்தனை பேருடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணும்படியாக, அது அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஜீவ பலியாக தன்னுடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தாருங்க. தட் இஸ் ஹிஸ் லவ். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்த தேவர், நீங்க ஒரு பாவம் ஒரு தவறு செய்யும் பொழுது உங்களை கைவிட்டு விடுவாரா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இந்த கிருபாதார பலியை குறித்து போதுமான அறிவு இல்லாதவர்கள் சில பொய்களை நம்புகிறார்கள். ஒரு 5 பொய்கள் சொல்லட்டுமா? இன்றைக்கு மதம் நம்பிக்கொண்டிருக்கிற 5 பொய்கள். முதலாவது பாருங்க, தேவன் இன்னும் என் மீது கோபமாகத்தான் இருக்கிறார் என்கிற பொய்யை தைரியமா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. அது பொய்யிலும் பொய், வடிகட்டின பொய். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவன் கோபமாகவும் அன்பாகவும் இல்லை, அவர் அன்பாகவே இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொடுங்கள். அநேக பாவத்திலிருந்து உங்களுடைய விசுவாசிகள் வெளியே வருவார்கள். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறீங்க, ஐயா உங்களை மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணால் எங்கள் யூத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ பேரும் பின்வாங்கி போயிடுவான், அவ்வளோ பேரும் கெட்டு போயிடுவான். நான் ஒன்றே உங்களுக்கு சொல்லட்டுமா? இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறியாததுனால உங்கள் யூத் எல்லாரும் தவறான பழக்கத்தில் தான் இருக்கிறான். ஃபோனோகிராஃபிக்கு அடிமையாக இருக்கிறான்.
ரைட்? ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுங்கப்பா. ஐயா, அதுதானே நல்ல செய்தி. ஹல்லேலூயா. அப்போ இந்த பொய்யை என்னுடைய வியூவர்ஸ் நீங்க நம்ப மாட்டீர்கள். இரண்டாவது என்ன பொய்யை சொல்றீங்க அல்லது என்ன பொய்யை நம்புகிறீங்க தெரியுமா? என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தர மாட்டார் என்கிறதுல 90% மேல விசுவாசிகள் ரொம்ப உறுதியா இருக்காங்க. என் ஜெபத்துக்கு எப்படிங்க அவர் பதில் கொடுக்க முடியும்? முடிஞ்சு போச்சு. ஐயா, நல்லவருடைய ஜெபத்திற்கு மாத்திரம்தான் நம்முடைய அன்புள்ள தகப்பன் பதில் கொடுப்பார் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய ஜெபத்திற்கு மாத்திரம்தான் தேவன் பதில் கொடுப்பாருங்க. ரைட்? உங்களுக்கு நல்ல செய்தி தெரியல. How much you have been qualified, you are not known. எந்த அளவுக்கு நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற ட்ரூத் உங்களுக்கு தெரியல. ரைட்? மூன்றாவது எந்த பொய்யை நம்புகிறார்கள் தெரியுமா? நான் ஒரு அழுக்கான பாத்திரம், எனவே தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். இன்னைக்கு எனக்கு பாருங்க, தினமும் ஒரு 10 ஃபோன் கால் வருது, ஒரு 20-25 தேசங்கள்லேருந்து வருது. இன்வேரியபிளி மோர் தென் 90% ஆர் அண்டர் பாண்டேஜஸ், ப்ரெஷரு, டென்ஷனு, பலவிதமான பிரச்சனைகள். தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லையா, அவர் எப்போதும் என் மேலே கோபமாக தான் இருக்கிறாரு, என் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டாரு. எப்படிங்க உங்களால் தேவனை விசுவாசிக்க முடியும்? இன்னைக்கு மனம் திரும்புங்கள் அருமையான தேவர்களே. நீங்கள் எவ்வளவு அழுக்கான பாத்திரமாக இருந்தாலும் அவரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டபடியினால் அவர் உங்களுடைய அழுக்கை காண்கிற தேவன் அல்ல. நியாய பிரமாணத்திற்கு கீழே அவன் முழங்குறாங்க பிள்ளையா. இஸ்ரவேலிலே அவர் அக்கிரமத்தை பார்க்க மாட்டார்ப்பா. எப்போ சொல்றாரு? நியாய பிரமாணம் இருக்குது. இப்போ நியாய பிரமாணத்தை தேவன் குழி தோண்டி புதைத்து விட்டார். அருமையான தேவர்களே, அவருடைய அன்பை சந்தேகிக்காதீங்க. நீங்கள் நம்புகிற மூன்றாவது அல்லது நாலாவது பொய் என்ன தெரியுமா? என்னுடைய பாவத்தின் நிமித்தம் என்னோடு உள்ள ஐக்கியத்தை அவர் தொடர மாட்டார், என்னோடு ஒரு ஃபெலோஷிப்ல இருக்க மாட்டாரு. அடுத்தது என்ன பொய்யை நம்புறீங்க? கரை படிந்த என்னை பயன்படுத்த மாட்டார். கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கிற அருமையான தேவர்களே, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, மிஷனரியாக இருந்தாலும் சரி, எவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. நான் கரை படிந்தவன் என்கிற பொய்யை நம்பாதீங்க. நீங்கள் கரைப்பட முடியாதபடி நீங்கள் என்றார் யார் தெரியுமா? ஸ்பிரிட் மேன் தாங்க. நான் யார்? நான் ஆவியான மனுஷன். என்னுடைய ஆவியான மனுஷனை மாத்திரம்தான் ஆவியான தேவன் கனெக்ட் பண்ண முடியும். என்னுடைய ஆவியிலே நான் அப்பழுக்கற்றவனாக இருக்கிறேன். ஆவி, ஆத்துமா, சரீரம் பாருங்க. ஆவியான தேவன் உங்கள் ஆவி மனிதனை தான் பார்க்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறதுனாலே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே உங்களுடைய ஆவி மனுஷனை இயேசுவை கொண்டே தகுதிப்படுத்தி விட்டார். எனவே உங்களுடைய மாம்சத்திலேயும் உங்களுடைய சிந்தையிலும் காணப்படுகிற கரை படிந்த நிலையிலேயும் தேவன் உங்களை பயன்படுத்த துடித்து கொண்டு இருக்கிறார். ஏன் எல்லாரும் தேவனால் பயன்படுத்தப்பட முடியல தெரியுமா? ஊழியம் செய்றீங்க எத்தனை வருஷம்? 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், ஒரு அற்புதமும் நடக்கல. ஏன்? how much you have not known how much you have been qualified. எந்த அளவுக்கு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், அருமையான தேவர்களே, you will shake the world. அதற்காகவே தேவன் இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னோடு உங்களை இணைத்திருக்கிறார். அருமையான தேவர்களே, நீங்க என்ன அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னோடு இணைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய செய்தியை கேட்குறீங்க. அத்தனை சந்தேகத்திற்கும் ஆவியானவர் தெளிவாக பதில் சொல்லுகிறார். ஆமா, ஒருத்தர் சொல்கிறாங்க, பிரதர் நான் 50 செய்தி கேட்டேன் பிரதர், நான் 20 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஊழியத்தை, இந்த செய்தியை, இந்த சத்தியத்தை அறிந்திருந்தேன். ஆனால் நான் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்து ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பேங்கிறாரு.
ஐயா, அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய தேவன் வைத்திருக்கிறதே அற்புதங்களும் அடையாளங்கள் தானே, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் தானே. ஏன் உங்களால் அதை நம்ப முடியல? ஏன் இன்னும் உங்களுடைய ஊழியத்திலே அற்புதங்கள் நடக்கவில்லை என்றால், நான் கரை படிந்த பாத்திரம், தேவனால் என்னை பயன்படுத்த முடியாது என்கிற பச்சை பொய்யை யாரோ சொன்ன பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் விசுவாசத்தில் ஜீரோ ஆயிட்டீங்க, அவிசுவாசத்தில் ஹீரோ ஆயிட்டீங்க. எப்படி என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியும்? நான் தான் காலையில் 1 மணி நேரம் தலைகளை நிற்கலையே, நான் தான் 40 மணி நேரம் 40 நாள் உபவாசம் பண்ணலையே. ஐயா, இவைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் தேவனிடத்தில் போகவே முடியாதுங்க. நீங்கள் தகுதி அடைந்தீர்கள். எப்படி? உங்களுடைய கீழ்ப்படிதலினால் அல்ல. உங்களுடைய கீழ்ப்படிதலில் எப்பொழுதும் குறைவு இருக்கும். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் கீழ்ப்படிந்தாரே, அதை நீங்கள் விசுவாசித்து தான் தேவனுடைய பிள்ளையானீர்கள். இட் இஸ் மோர் தென் எனஃப். ஐயா, அது மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கிட்டு அருமையான தேவர்களே. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறீங்க. உங்க பக்கத்துல யாரும் வர முடியாது. அந்த அளவுக்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்தி விட்டார், உங்களுடைய ஆவிய மனுஷரை தகுதிப்படுத்தி விட்டார். ஒரு வசனம் இருக்கு இல்லையா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. யாருக்கும் அந்த கேள்வி வருது, அதனாலதான் ஆவியான ஞாபகப்படுத்த சொல்றார். அருமையான தேவர்களே, நீங்கள் ஆவி மனுஷரிலே முற்றிலும் அப்பழுக்கற்றவர்களாக தகுதிப்படுத்தப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ இந்த பரிசுத்தம் உள்ளவர்கள் உங்களுடைய திங்கிங்லையும், உங்களுடைய அதாவது ஆத்துமாவிலையும் சரீரத்திலும் அந்த பரிசுத்தத்தை கூட்டுங்கிறாரு. தவிர இந்த ஆவி மனுஷர்கள் நீங்கள் ஒரு முடி அளவு கூட உங்கள் பரிசுத்தத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட். ஐயா, அவர் என்ன செஞ்சாருன்னு நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இதை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற சுப்பா வேற யாரு, சுப்பிரமணியன் வேற யாரா இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாரையும் சிலுவையிலே அவர் செலக்ட் பண்ணிட்டாருங்க. வாசிக்கட்டுமா அதை உங்களுக்கு? அங்கே ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். இந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 53 verse 10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். பாருங்க ஐயா, உங்களை சிலுவையிலே கண்டுட்டாருங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கா இல்லையா? You have been chosen before 2000 years. அப்பொழுதே உன்னை கண்டுட்டாருப்பா அவரு. It is the good news. அதுதாங்க நல்ல செய்தி. நாம் நல்லவர்களா இருக்கிறதுனால அல்ல, அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஓமல உசுரையே வச்சிருக்கிறாரு பாரு. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord. What a loving daddy. இல்ல, உன்னை சிலுவையிலே பூரணமாக தகுதிப்படுத்தி விட்டார். அங்கே உன்னை செலக்ட் பண்ணிட்டாரு. 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கே நம்மை செலக்ட் பண்ணிட்டாரு. நான் உருவாக்கப்பட்டது பூமி எப்பொழுது? உலகம் உருவாக முன்பதாகவே தேவன் நம்மளை ரெடி பண்ணிட்டாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக நம்ம குவாலிஃபை பண்ணிட்டாரு. இன்றைக்கு 2025வது நூற்றாண்டிலே, 21வது நூற்றாண்டிலே இந்த பூமியிலே வலம் வந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை முற்றிலுமாக சிலுவை தகுதிப்படுத்தி விட்டது. கரை படிந்த உன்னோடு ஐக்கியம் கொள்ளுவதில் அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அங்கிள், இந்தந்த காரியத்திலலாம் இன்னும் விட முடியல. ஏன்? நான் கரை படிந்தவன். எப்போ கரை படிந்த தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பதில் அவருக்கு ஈடாக ஒருவருமே இருக்க முடியாது என்கிற சத்தியத்தை விளக்குவதற்கு தானே நல்ல தகப்பன் கதையை சொன்னாரு. இல்ல, மூத்த குமாரன் கூடவே இருக்கிறான். அவனுக்கு பண்டிகை கொண்டாடவில்லை, அவனுக்காக கொளுத்த கன்று அடிக்கப்படவில்லை, அவனுக்காக தம்புரு கிண்ணறங்கள்லாம் வாசிக்கவில்லைங்க. தொலைந்து போனவன் வந்தான். ஒரே கொண்டாட்டம் பாருங்க. ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எங்கே பாவம் பெருகுதோ அங்கே கிருபை பெருகுது. இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம் பாருங்க. The Lord is our provider. உங்களுக்கு 1 லட்ச ரூபா கடன் இருக்குது. அந்த கடனை தீர்ப்பதற்கு தேவன் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா போதும். உங்களுக்கு 1 கோடி கடன் இருந்தா அவர் 1 கோடி ரூபா கொடுக்கணும். உங்கள் பாவம் பெருகும் பொழுது கிருபை பெருகி அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் ஆஃப் பண்ணாம பாதுகாத்து கொள்ளுகிறதுங்க. ஏனென்றால் ஒரே ஒரு காரணம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்.
ரைட்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இளைய குமாரனை போல எண்ணற்ற அக்கிரமங்களை செய்தாலும் அவருடைய அன்பு மாறாது என்பதற்கு தானே அந்த ஸ்டோரியை சொன்னாரு. நீங்க இந்த இந்த ட்ரூத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா துணிகரமான பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமிடத்தில் அவரை சூஸ் பண்ணார் இல்லையா? சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சூஸ் பண்ணும்போது சொல்றாரு, எப்பா நீ இந்தந்த காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்தா உன்னை 5 விதமான ஆசீர்வாதங்களினால் அலங்கரிப்பேன்னு சொல்றார். உங்களுக்கு தெரியும், நம்ம தாத்தா ஆபிரகாம் பண்ண அக்கிரமத்தை மைக்கில் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு உறவினரையும் அழைத்து கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுகிறாரு. அவன் லோத்தை அழைச்சிட்டு வர்றான். நான் அதை வாசிக்கட்டுமா? எப்பா நீ எனக்கு கீழ்ப்படியல, நான் என்ன செய்ய முடியாது, உன்னோடு ஐக்கியம் கொள்ள முடியாது அப்படி என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொன்ன 5 ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்தாருங்க. எப்போ நான் ஆபிரகாம், நான் உன்கிட்ட சொன்னேன், சாராள் நிமித்தமாக, சாராள் மூலமாக உனக்கு ஏராளமான குழந்தை பிறப்பிப்பார்கள் என்று சொன்னேன். நீ வேலைக்காரியோடு தப்பு பண்ணிட்டா, ஆகாரோடு தப்பு பண்ணிட்டா, இனிமே நான் உன் கூட ஃபெல்லோஷிப்பை வைக்க முடியாது, இனிமே என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, இனிமே நான் உன்னை கைடு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிட்டாரா? சிந்திக்கிறீர்களா? ஐயா, ஹிஸ் லவ் இஸ் அகாபே லவ், இட் நெவர் சேஞ்சஸ் in spite of your iniquities. உன்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் அந்த திட்டத்தை அவர் மாற்ற மாட்டார், அந்த ஆசீர்வாதத்தை அவர் மாற்ற மாட்டார். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், எந்த 5 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Genesis chapter 2 verses 2 and 3 I shall read for you. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்களிலே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நம்பர் 1 பெரிய ஜாதி ஆக்கினாரா இல்லையாங்க? இன்றைக்கு அகில உலகமும் யூதர்களுக்கு பயந்து போய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் ஒரு சின்ன தேசம் பயந்து போய் இருக்குது. ஏன்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னவர் பெரிய ஜாதியாக்கினார். அப்புறம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ரைட்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஒருவேளை ஒரு 4000 வருஷம் ஆயிருக்குங்க ஆபிரகாம் பிறந்து வாழ்ந்து முடிஞ்சு 4000 வருஷம் ஆயிருக்குங்க. இன்னைக்கும் இந்த ஆபிரகாமை பற்றி நம்ம பேசுகிறோம் பாருங்க. அவனுடைய பெயர் பெருமைப்படுகிறது பாருங்கள். ஏன்? சொல்லிட்டாருப்பா. அவன் அநேக காரியங்களில் கீழ்ப்படியலை. அருமையான பிரியமானவர்களே, இந்த 5ஐ அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். பாருங்கள், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இருந்தானா இல்லையாங்க? எப்ப சொல்றாரு? ஆன் த டே ஆஃப் த காலிங். அவரை என்றைக்கு அழைத்தாரோ அன்றைக்கே சொல்லுகிறாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்னாரு. அவன் அநேக காரியங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே எப்பா நீ உன் பாத்திரம் கரை படிச்சிட்டு, நான் சொன்னதை நீ கேட்கல அப்படி என்று சொல்லி அவனோடு உள்ள உறவை முறித்து கொள்ளவில்லை. அவனுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை குறைத்து கொள்ளவில்லை. அவனை எந்த அளவு ஆசீர்வதித்தாரு? பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார் என்பது மாத்திரமல்ல, ஆபிரகாம பூமி தாங்க முடியாத ஆஸ்திகளினால் நிறைந்தார். வேற என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு பாருங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எப்பா பாப்பா, இப்போ உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு இல்லையா? பாருங்க, பூமியில் உள்ள நாமெல்லாம் அவருடைய வம்சத்துல தான் வந்தோம். நம்ம எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிற. ஏன்? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் அவருடைய சந்ததிகளாகிய நமக்கு நிறைவேற்றுகிறார். இப்போ உங்களுக்கு என்ன காரியம் சொல்லி இருக்கிறார் இல்லையா? நீயோ வாளாகாமல் தலையாவாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ நான் செய்ததையும் செய்வாய், இதைவிட பெரிய கிரியைகளை செய்வாய். நீ யாருடைய பாவங்களை மன்னிக்கிறாயோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ தேவர்களாய் இருக்கிறீர்கள் நீங்கள். இதை அவர் மாற்றிக்கொள்ள ரெடியா இல்லைங்க.
நீங்க ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? அதான் கொஸ்டின். தட் இஸ் த கொஸ்டின். அவர் மாறுகிற தேவன் அல்ல, நீங்கள் நல்லவர்களா இருக்கிறதுனால் அல்ல. அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். ஆபிரகாமோடு வார்த்தை தான் சொன்னாருங்க, அதுதான் அவனோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. உங்களோடும் என்னோடும் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலேயே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே. ஆபிரகாமை புறந்தள்ளாத தேவன் உன்னை புறந்தள்ளிடுவாரா? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உன்னை விட்டு விலகி விடுவாரா? அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நீங்க பானம் பண்ணுகிறீர்களே, உன்னை விட்டு விலகிடுவாரா? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, பரிதாபமா வாழாதீர்கள். நீங்க என்ன சத்தியம் சொல்லி கொடுக்குறேன்? உங்களுடைய கீழ்ப்படிதலில் குறைவு வரும் பொழுதும் அவர் உங்களோடு வைத்திருக்கிற அந்த ஃபெல்லோஷிப்பை நீ சந்தேகிக்கவே கூடாது. அப்போ அநேக பாவங்கள் வந்து வெளியே வருவோம். அப்பொழுதும் நம்முடைய கீழ்ப்படிதலில் குறைவு இருக்கும். சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க. அவர் நம்முடைய பாவத்தை பார்க்கிற தேவன் அல்ல. நீங்க இந்த அன்பை புரிந்து கொள்ள பாவ எண்ணத்திலிருந்து நீங்க வெளியே வந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் நம்முடைய கீழ்ப்படிதலில் குறைவு இருக்கும் பொழுதும் அவருடைய அன்பு, அவருடைய ஐக்கியத்தை அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். உங்களுக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.